ஹே guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ரிலேட்டடான வீடியோ இது கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு போடலான்னு வந்தேன். ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ப்ராசஸ் அதுதான். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா March 31 நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் March 31 இந்த ப்ராசஸ் பண்ணலைன்னா April 1 இருந்து உங்கள் பேன் கார்டு டீஆக்டிவேட் ஆயிரும், அதாவது இன்ஆக்டிவ் ஆயிரும், யாராலையும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். அந்த மாதிரி இன்ஆக்டிவா இருக்கும்போது நீங்கள் அந்த பேன் கார்டை ஐடி ஃபைலிங் இருக்கட்டும் எதுக்காச்சும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்கள் மேலே 10,000 ஃபைன் கூட போட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸை March 31 எல்லாரும் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ வந்து இந்த ப்ராசஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிங்கிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லையா இருக்கட்டும் இல்லாட்டி நியூஸ்லையாக இருக்கட்டும் ரிமைண்டர்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ எல்லாருமே 31 பண்ணி முடிச்சிருங்க. இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 வழி இருக்குது. ஒன்று வந்து வெப்சைட் மூலமாக பண்ணுறது, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக. இன்னொன்று நார்மலாக உங்கள் மொபைலில் மெசேஜ் அனுப்பி கூட லிங்க் பண்ணிக்கலாம். இந்த 2 ப்ராசஸையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஏப்ரலுக்கு மேலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட் வரலாம். என்னோட பேன் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சு, நான் இன்னும் லிங்க் பண்ணல, நான் எப்படி திருப்பி ஆக்டிவேட் பண்ணுறது, புதுசாக தான் அப்ளை பண்ணி வாங்கணுமான்னு கேட்பீங்க. நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் என்னைக்கு லிங்க் பண்ணி முடிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து அந்த பேன் கார்டு ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும் தான் சொல்கிறாங்களே தவிர என்னையிலேருந்து ஆக்டிவேட் ஆகும், இந்த ப்ராசஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உடனே ஆக்டிவேட் ஆயிரும்னு சொல்கிறது கிடையாது. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 5 minutes வேலை தான். அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் ஜஸ்ட்டு பேன் ஆதார் லிங்க்னு கொடுங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு பேன் கார்டு நம்பரு, அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். அப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அப்படியே நேம் பார்த்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சிலவங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் வெறும் இயர் ஆஃப் பர்த் மட்டும் இருக்கும். இப்படி உங்களுக்கு பர்த்தோட இயர் மட்டும் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இதை கிளிக் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. அப்புறம் ஜஸ்ட்டு வந்து ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் வித் உதயம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகா பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி கூட வர வச்சு கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் ஜஸ்ட்டு வந்து லிங்க் ஆதார் கொடுத்துருங்க. ஒரு வாட்டி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா யுவர் ரிக்வெஸ்ட் ஹாஸ் பீன் சென்ட் டு வேலிடேஷன் வந்துடும். அவ்வளோதான், ப்ராசஸ் ஓவர். எவ்வளோ சிம்பிள்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் ரிக்வெஸ்ட் ஹஸ் பீன் சென்ட் டு உதய் ஃபார் வேலிடேஷன் ஆஃப் ஆதார்னு வந்துடுச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா உங்கள் ஆதாரில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் பேன் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்கணும், இல்லாட்டி அது வந்து லிங்க் ஆகாது. இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அதே லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் இப்படி கூட பேன் ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ்னு போட்டால் கூட வந்துடும். இதில் வந்து உங்கள் பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லிங்க் ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸ் வர செக் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் ப்ராசஸ். உங்களுக்கு சப்போஸ் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியே நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டேன்னா இல்லையான டவுட்டாக இருந்துச்சுன்னா கூட இப்படி ஸ்டேட்டஸ் மட்டும் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இந்த 2த்துக்கும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி அதில் கிளிக் பண்ணி போய்க்கோங்க, ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து SMS வழியாக பண்ணுறீங்கன்னா இதுதான் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் SMS அனுப்பி கூட லிங்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட் நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை அப்படியே செக் பண்ணி பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெப்சைட்லேயே பண்ணுங்கள், உடனே வந்து லிங்க் ஆகிடுது. நான் இந்த ஃபார்மேட் வந்து செக் பண்ணி பார்க்கல, எப்போ ஆகும்னு தெரியல. பட் நீங்கள் வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா உடனே லிங்க் ஆகிடும், ஸ்டேட்டஸ் உடனே அப்டேட் ஆகிடும். ஸோ நம்ம எல்லாருக்கிட்டேயும் நெட் இருக்குது. இப்போ அப்படி கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம்.
சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இதை பற்றி ஐடியாவே இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு மார்ச் 31 இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி வச்சுக்காதுங்க, ஏன்னா ஃபைன் அமௌண்ட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. எல்லாரும் இந்த ப்ராசஸ் முடிச்சிருங்க, ஜஸ்ட் சிம்பிள் ப்ராசஸ் தான். அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பை அண்ட் டேக் கேர்.